அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நேற்று மாலையும் இன்று காலையும் வந்துட்டு நம்மளால் காணொலி பதிவேற்றம் செய்ய முடியவில்லை. என்னுடைய துணைவியரின் சித்தி வந்துட்டு இறந்ததன் காரணமாக அந்த துக்க நிகழ்வில் பங்கேற்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் வந்துட்டு காணொலி பதிவேற்றம் செய்ய இயலவில்லை. இன்று நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வகுப்பு துவங்கியிருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கட்டண பயிற்சி அப்படிங்கிறது இப்போ இதுவரை நட்டமாயிட்டே இருக்குது, உடனடியே நம்மக்கிட்ட வந்தால் லாபமாக மாற்றிடலாம் அப்படின்னு சிலர் இருப்பாங்க. இல்லை நம்மக்கிட்ட இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம், லாபத்திலேயே இருக்கலாம், நட்டமே வராது அப்படின்னலாம் நினைக்கலாம். அப்படி எப்பவுமே கிடையாது. நம்மளுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையிலையும் நம்மளுடைய முதலீட்டு மேலாண்மை அடிப்படையிலும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வரைபடம் இல்லாமல், நம்மளுக்கு நியூஸ் பேஸ்டு இல்லாமல் ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை வைத்து நம்மளுடைய கண்ணோட்டத்தை நம்ம சொல்லித்தரப்போகிறோம். அதில் உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில்ட் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டும் கூட இருக்காது. ஏன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த இடத்துல என்ட்ரி போனால் நல்லாயிருக்கும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்காமல் கற்றுக்கொண்டு உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கக்கூடிய திறன் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் பங்கேற்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சந்தை நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்துட்டு வந்தோம். நிஃப்டி பார்த்திங்கன்னா சென்ற வாரத்தோட ஹை அப்படின்னு நம்ம இடத்த பார்த்துருந்தோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுதான் சென்ற வாரத்தோட நிகழ்வு. இது பேங்க் நிஃப்டிக்கு முதல்ல நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். இப்போ சென்ற வாரத்தோட இருக்கிறதுலேயே அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இதுதான். குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுதான். அப்போது இதற்கும் உண்டான தொலைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 450 புள்ளிகள் 460 புள்ளிகள் இருக்குது. இது ஓப்பன், இது க்ளோஸ். அப்போது லாஸ்ட் வீக்கோட க்ளோஸும் இந்த வாரத்தோட துவக்கமும் இந்த வீக்லி ஓப்பன், அதாவது லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் திஸ் வீக் ஓப்பன், அதாவது LWC TWO, இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம பார்த்துட்டு வரது தான். அப்போது 24,636 தான் ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான ரேஞ்ச் தொடங்க போகுது. இது குறைந்தபட்சம் ஒரு 300 புள்ளிகள் அப்படிங்கிறது சராசரி. அப்போ இதில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம்தான் இதோடைய ஹை. அதே மாதிரி குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுதான். இப்போ இதற்கும் நம்மளுக்கு தொலைவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 340 புள்ளிகளுக்கு வந்தாச்சு. அப்போ இதற்கு மேலே இருக்கிறது ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது. அப்போ இந்த பார்த்திங்கன்னா வீக்லி ஓப்பன்லேருந்து வீக்லி லோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 110 புள்ளிகள். அப்போ இங்கேருந்து இதற்கு பார்த்தா 230 புள்ளிகள் பக்கம் நம்மளுக்கு பயணம் நடந்தாச்சு. அப்போது இந்த 110 புள்ளி அப்படிங்கிறது, அப்போ இங்கேருந்து 110 புள்ளிங்கிறது பார்த்திங்கன்னா 24,750. அப்போ இந்த 24,750 தான் இது ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி. அதாவது இது இந்த வாரத்தோட ஓப்பன், இது இந்த வாரத்தோட லோ. எந்த கேப்பு கம்மியாக இருக்கோ அப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ இது 230 புள்ளிகள் 110 புள்ளிகள் தான் குறைவு. அப்போ அதே 110 புள்ளிகள் இது ஓப்பன், இது லோ. அப்போ அதிலிருந்து ஹை. அப்போ இதுவும் 110 புள்ளி, இதுவும் 110 புள்ளின்னு வச்சுட்டிங்கன்னா இது ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி ஒரு சதுரத்தை நம்ம ரெண்டாக பிரிச்சுருக்கிறோம். அப்போது இந்த இடங்கள், அப்போ இதற்கு மேலே இருக்கிறது ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் வந்துடும்.
அப்போ குறைந்தபட்ச தூரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போ மார்க்கெட் வந்துட்டு இப்போ இங்கே 230 புள்ளிகள் வந்தாச்சு. அப்போ இங்கேயும் 230 புள்ளிகளுக்கு மேலே போனால் தான் இந்த பக்கம் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் வரும். அப்போ அதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதை நடுநிலை கோடாக வைத்துக்கொண்டு நம்ம இதை பிரித்து பார்க்கணும். நம்மளுக்கு சராசரியாக 300 புள்ளிகள் அது வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆயாச்சு. அப்போது அடுத்த வர்த்தகத்தில் இந்த இடத்திற்கு மேலேயோ இந்த இடத்திற்கு கீழேயோ இருக்கிறது தான் நம்மளுக்கு எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு எடுத்துக்கணும். அப்போ இதற்கு மேலே நிலை பெற்றால் அதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதற்கு கீழ் நிலை பெற்றால் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ இதோடது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24,563 அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்மளுக்கு இந்த லோ எடுத்துட்டால் 24,522. அப்போ ஓப்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்துட்டு அதில் கடந்த வாரத்தோட ஹை அப்படின்னு எடுத்துகிட்டால் 24,563. அப்போ இந்த 40 புள்ளிகள் தான் நம்மளுக்கு இம்பேக்டட். அப்போ அதற்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே இருக்கிற வரை இவங்களுக்கு தடுப்பு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்போ அதில் தடுப்பாக இருந்தது வீக்லி ஓப்பன் தான். அப்போ அந்த வீக்லி ஓப்பனுக்கு மேலே இருந்துட்டா என்ன மாதிரி இம்பேக்டட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாலே இங்கே நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை உங்களால் எளிதாகவே நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும். அப்போ லாஸ்ட் வீக் க்ளோஸுக்கும் நம்மளுக்கு வந்து திஸ் வீக் ஓப்பன் லாஸ்ட் வீக்கோட ஹை, அப்போ இதற்கு 3க்கும் அப்பாற்பட்டு சந்தை இருக்கிற வரை அப்போ அதற்குள்ள ஒரு ரூல்ஸை கொண்டு வருது. அந்தந்த நாளோட ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் இதற்குள்ள இம்பேக்டட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சந்தை பற்றி புரிதல் மிக எளிமையாக மாறுபடும். இதுதான் வரைபடத்திலேயே இருக்கே, வரைபடத்தை தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையவே இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னா இது வரைபடத்தோட அமைப்பு வருவதற்குண்டான காரணத்தை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வரைபடத்துக்குண்டான எதிரி கிடையாது. அந்த வரைபடம் எப்படி அமையுது, அப்போ அதோட லாஜிக்கை உள்ள பொருத்தி அதிலிருந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு தான் இதனோட யோசனைகள் சொல்லிட்டு இருக்கிறோம். இதை வந்து தெரிந்தவர்கள் இது முன்பே தெரிந்திருக்கோம். இது வந்து அரைச்சமாவே அரைக்கிறோம் அப்படின்னு கூட சிலர் சொல்லலாம். அது அரைத்த மாவை அரைப்பதாக உணர்பவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் வந்துட்டு இது அரைச்ச மாவு அரைக்கிறோம். ஆனால் புதிதாக இதை பார்ப்பவர்களுக்கு இது வந்து அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அந்த மாதிரி நபர்களுக்கு இது தெரிந்தால் போதும். அதனால் அரைத்த மாவை அரைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இனிமேல் நம்மளுடைய சேனலை பார்க்க வேண்டாம். ஏன்னா தினம் நம்ம இதை தான் அரைக்க போகிறோம். அதனால் உங்களோட நேரத்தை நீங்கள் பொன்னானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இது வந்து நிஃப்டிக்கு. அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தோட ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணியாச்சு 300 புள்ளிகள். அது எப்படி நம்ம 300 புள்ளிகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் சராசரியாக நீங்கள் பார்த்துட்டே வரணும். இப்போ இது பார்த்திங்கன்னா இதற்கு முந்தைய வாரத்தோடது எடுத்து பாருங்கள், அதற்கு முந்தைய வாரத்தோடது எடுத்து பாருங்கள். இப்படித்தான் நம்ம எடுத்து பார்த்து தான் நம்ம இது பண்ணணும். அப்போது இது ஹை, இது குறைந்தபட்ச லோ, இதற்கும் 460 புள்ளிகள் இருக்குது. அடுத்தது அதற்கு முந்தைய வாரம் 9ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி. இதில் அதிகபட்ச விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24,419 வராங்க. குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 23,893. அப்போ இதற்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 500 புள்ளிகளுக்கு பக்கம் வராங்க. அப்போ 500, போன வாரம் வந்து 450, இந்த வாரம் இப்போ 350 நடந்தாச்சு. அப்போ எக்ஸ்பென்ஷன் நடக்கலாம்னா ஒரு 450 புள்ளிகள்னால் இன்னொரு 100 பாயிண்ட்டோட இம்பேக்டட் இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த 100 பாயிண்ட் வந்துட்டு கண்டிப்பாக என்ன ஆகணும், இந்த ஹையை தாண்டியோ இந்த லோவை கடந்தோ தான் நீ ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ இதனுடைய மைய அச்சு அப்படின்னா 350 புள்ளிகள்லாம் 100. அப்போ 24,700 அப்படிங்கிறது ஒரு மைய அச்சாக இருக்க போகிறாங்க. அந்த 24,700 காலும் புட்டும் ஒரு இம்பேக்டடாக கிரியேட் பண்ண போகிறாங்க. அதை வைத்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். ஒரு நாள் இந்த வாரத்தோட இம்பேக்ட்னா ஒரு நாள் இருக்குது. இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோடது. பேங்க் நிஃப்டியோடது வந்துட்டு லாஸ்ட் வீக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுதான். இதில் வந்து அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 50,830. நிஃப்டி பார்த்திங்கன்னா 16ஆம் தேதியோட ஹை தான் நம்மளுக்கு வந்து வீக்லி ஹையாக இருந்தது. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதற்கு முந்தைய அதாவது வாரத்தோட துவக்கம் நாள் அதுதான் ஹையாக இருக்குது. இதையும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதில் வந்து வீக்லி ஓப்பன் அப்படிங்கிறது 50,683. வீக்லி லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் அப்போ 50,516, 50,683, இது வந்து 50,830. இந்த மூன்றும்
மிக முக்கியம். அப்போ இதற்கு மேலே முக்கியமாக 50,830க்கு மேலே இருக்கிறது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும், 50,830க்கு கீழே இருக்கிறது ஒரு இம்பேக்டை பண்ணும். அப்போ இந்த வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு இதில் வந்து இந்த 3 நாட்களை கம்பேர் பண்ணும்போது இது ஹை. அப்போ இன்றைக்கி 51,080. அப்போது இந்த 51,080 அப்படிங்கிறது இப்போ இந்த 4 நாட்களில் இதோட ஹை. அப்போ இந்த லாஸ்ட் வீக்கோட ஹை இந்த 50,830க்கு மேலே இருக்கிறது ஒரு இம்பேக்டட் பிளேஸ். இந்த கடந்த 2 நாட்களோட ஹைக்கு மேலே ஹைங்கிறது இது. அப்போ இதற்கு மேலே நிலை பெற்றால் நம்மளுக்கு வந்து கால் செல்லர் அப்படிங்கிறவங்க பயப்படணும். ஆனால் இந்த இடத்திற்கு மேலே போகலைன்னா ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிருச்சுன்னா புட் செல்லர் அவங்க என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டும். ஏன்னா மார்க்கெட் மேலே வந்துட்டு இருக்கிறதுனால புட்டோட ப்ரீமியம் தான் அதிகமாக கரைஞ்சிருக்கும், காலுக்கு ப்ரீமியம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த புட் செல்லர் என்ன பண்ண போகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது 51,080 அப்படிங்கிறது இன்றைய ஹை வந்து அடுத்த வர்த்தகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதற்கு மேலே நிலை பெற்றால் என்ன, இதற்கு கீழே நிலை பெற்றால் என்ன அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஆனால் 50,516, 50,683, 50,830 இதுக்கு எல்லாம் மேலே இருக்க வர லாஜிக்கலாக மார்க்கெட் வந்துட்டு மேலே பிறக்கணும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் லோ அப்படின்னு அமைஞ்சதுன்னா என்ன மாதிரி தாக்கம் ஏற்படலாம், இந்த இடத்துல ஓப்பன் ஹை அமைஞ்சதுன்னா என்ன மாதிரி தாக்கம் ஏற்படலான்ட்டு நம்மளுக்கு என்னென்னா இதில் ஒரு புரிதலை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். அப்போ நிஃப்டி வர லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே தான் இருக்கிறாங்க. இப்போ பேங்க் நிஃப்டியும் லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நிஃப்டியோட அட்டவணை இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி அவங்களோட வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங். அப்போ நம்மளுக்கு அது முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு அதை பற்றி இல்லை. அப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெரியை நம்ம சூஸ் பண்ணிக்கணும், அது மந்த்லி எக்ஸ்பெரி. அப்போ அந்த மந்த்லி எக்ஸ்பெரிங்கும் போது பொதுவாகவே ஒரு மாதத்தோட எக்ஸ்பெரியில் கொஞ்சம் வணிகம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக நடைபெற்றிருக்கும் வீக்லியை விட மந்த்லி அப்படிங்கிறது. அதனால் ஏதேனும் ஒரு தாக்கம் மந்த்லியில் வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது வாய்ப்புகள், ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் மிக அதிகம். இப்போ இந்த இடத்துல 24,800 கால் புட்டை கொடுத்துருக்காங்க, 25,000 கால், 24,900 கால், 24,500 புட் அப்படியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 24,800 அப்படிங்கிறது ஒரு மைய அச்சாக இருக்குது. இவங்களுடைய ஹை 186. அப்போ 24,986, இவங்களோட ஹை 143. அப்போ என்ன அர்த்தம், 24,657 அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இம்பேக்டட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. க்ளோசிங்னு எடுத்துகிட்டால் நம்மளுக்கு வந்துட்டு கால் ஆப்ஷன் 160 ரூபாய். அப்போ 24,960. புட் ஆப்ஷன் 116 ரூபாய். அப்போ 24,684. அப்போது 24,657, 24,684, 24,800, 24,960, 24,986. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டும். அடுத்தது 25,000 கால், 24,900 கால் அதிகமாக நம்மளுக்கு வர்த்தகம் ஏற்றிருக்காங்க. அப்போ இன்றைய ஹை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைய ஹைக்கு மேலே நிலை பெற்றிருக்கிற வர சந்தை வந்துட்டு 25,000. அப்போ 24,960, 24,986 ரொம்ப முக்கியம். அப்போ இவங்க 2 பேரும் 24,800 கால் புட்டோட 2 பேரும் வந்து கூட்டாளிகளாக மாறினா நம்மளுக்கு என்ன ஆகும்னா 276 அப்படிங்கிறது வருது. அப்போது 25,076 இது வந்து அதே மாதிரி இந்த பக்கம் மைனஸ் பண்ணால் 24,525 ரொம்ப ரொம்ப முக்கியம். 24 கூட வச்சுக்கலாம். அப்போ இது இம்பேக்டட் பிளேஸாக பார்க்கப்படுகிறது. ஒன்றும் இல்லை, 24,800 இதை வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம், இதை வந்துட்டு மைனஸ் பண்ணியிருக்கோம், 276 மைனஸ் பண்ணியிருக்கோம். இதுதான். இது அனைத்துமே என்னென்னா உங்களுக்கு வெளிப்படையாக தெரியுது எப்படி இந்த கணக்கீடு வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கண் முன்னாடி இந்த கணக்கீடை வச்சு தான் பண்ணுறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எக்ஸ்பைரியில் வந்துட்டு நம்மளுக்கு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். அப்போ அந்த ஐடிஎம் ஆப்ஷனுக்குடான மதிப்பு இதன் அடிப்படையில் தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. அப்படிங்கிறனால இந்த எல்லைகளை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து இது பண்ணுறோம். இது ஸ்பாட் ஃபியூச்சர் ரெண்டுக்குமே பொருந்தும். முக்கியமாக பொருந்தக்கூடியது ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ஃபியூச்சரை பேஸ் பண்ணியிருக்கனால இந்த ஃபியூச்சருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் செயினில் நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிட்டி நம்ம பார்க்கணும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்துட்டு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை.
நம்மளுக்கு மந்த நிலை அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல மந்த நிலை குறைவாக இருக்கும்போது ஒரு பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் அங்கே வந்துட்டு என்ன மாற இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 20% நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட்டை ஒரு பெரிய பிரேக் அவுட்டாக மாற்றக்கூடிய வாய்ப்பு 20% உண்டு. 80% என்ன அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த 20% என்ன பண்ணுன்னா நிதானமாக ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகும். நிதானமாக, அதாவது என்ன சொல்கிறது, பெரிய ஃபால். இப்போ நீங்கள் ட்ரெண்டு மேல் நோக்கி இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெண்டு வந்துட்டு விழுந்து விழுந்து போகாமல் அழகாக கிராஜுவலாக ஏறிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஓப்பன் லோ அப்படிங்கிறது அமைஞ்சால் என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்குது, அதாவது ஒரு கேப் அப் இல்லாமல் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடச்சி இந்த மாதிரி ஓப்பன் லோ இருந்தால் என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய புரிதலை உங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அடுத்தது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 51,000 கால் 51,000 புட்டே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சர் வந்து 51,000க்கு மேலே க்ளோசிங் ஆயிட்டாங்க. அப்போது 51,000 அப்படிங்கிறது நடுநிலை. இதில் 440 அப்படிங்கிறதுனால 51,440, இவங்களும் 460 அப்படின்னால 50,540. இது வந்து 51,000 கட்டுப்பாட்டு எல்லையாக பார்க்கப்படுகிறது. அப்போது இவங்களோட க்ளோசிங் 360 ரூபானா 51,360, புட் ஆப்ஷன் வந்து 320 அப்படிங்கிறதுனால 50,674 ஒரு இம்பேக்டட் பிளேஸாக பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 51,000 நடுநிலையாக வைத்துக்கொண்டு அடுத்து 50,900 கால் 900 புட் ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. அதுக்கப்புறம் 51,100 கால் 50,800 புட், 51,200 கால் 51,500 கால், அதுக்கப்புறம் 52,000 காலெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கிராஜுவலாக பக்கத்தில் ஒரு டோல்கேட்டோ இல்லை ஸ்பீட் பிரேக்கர்ஸோ இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் லென்த் பெருசாக இருந்தால் நம்மளுக்கு வேகம் இருக்கலாம். இப்போ இது என்ன ஆகுனா இவங்களை முறியடித்ததுக்கு அப்புறம் தான் இம்பேக்டட் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு ஜாக்கிரதையாக பார்க்கணும். இப்போ 50,900 கால் புட்டும் ஒரு ஸ்ட்ராடல் இருக்கிறதுனால இதையும் நம்ம உற்று பார்க்கணும். 50,900 அப்படிங்கிறது நடுநிலையாக வச்சுக்கொண்டு இது 500 ரூபாய்னா 51,400, இவங்க 400 ரூபாய் ஹை அப்படின்னா 50,500. இது வந்து ரொம்ப முக்கியம். இவங்களோட க்ளோசிங் 418 ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு 51,300, இவங்களோட க்ளோசிங் 300 ரூபாய் அப்படின்னா 50,600. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் ஒரு 700 புள்ளிகள். அப்போது 50,900 ப்ளஸ் 700 நம்மளுக்கு என்ன வரும், 50,600, 51,600. இங்கேருந்து நம்மளுக்கு 700 புள்ளிகளை கழிச்சிட்டா 51,200. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. இம்ப்ளைடு வாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் சைட் 12 ஆகும், புட் சைட் 13. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு 15க்கு உட்பட்டு இருக்கிறதுனால இதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் இங்கே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ நியூஸ் பேஸ்டு இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கால் செல்லர் புட் செல்லரோட இம்பேக்டில் தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு மூவ் ஆக போகுது. அந்த பிரேக் அவுட் தான் இருக்கக்கூடிய நியூஸ் பேஸ்டு பிரேக் அவுட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதும், இந்த ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தின் அடிப்படையில் செல்லர் புட் செல்லரோட இம்பேக்டில் தான் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எளிதாக புரிந்து கொள்ளலாம். இதனுடைய தாக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நம்ம வந்துட்டு நட்டம் லாஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு ஸ்டாக் அப்படிங்கிறது எடுத்துட்டோம்னா, இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாக்குகளோட ஆவரேஜ் தான் நம்மளுக்கு இண்டெக்ஸ். அதனால் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறதும் சரி, கால் செல்லரும் புட் செல்லரும் வந்து விரைவாக பயப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு ஸ்டாக் தனிப்பட்ட ஸ்டாக்கோட நம்மளுக்கு கால் செல்லர் புட் செல்லர் பயப்படக்கூடிய இடம் நிறைய இருக்குது. அப்போ நிறைய ஸ்டாக்ஸுங்களும் இருக்கலாம். அதனால் இண்டெக்ஸ் வியாபாரம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தினந்தோறும் வாய்ப்புகள் அமையாது. அதனால் அந்த வாய்ப்பு அமையும் போது வியாபாரம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து இம்பேக்ட் வந்து நிறைய இருக்கும். நிறைய பேர் மார்க்கெட் வந்துட்டு இங்கே நிறைய சைட்வே மார்க்கெட் வந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இண்டெக்ஸில் இருக்கும். அப்போ இதில் போய் நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நினச்சது நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பணத்தை போட்டுகிட்டே இருப்போம். அது நினச்சது நடக்கும், 2 நாள் கழித்து நடக்கிறக்குள்ள இங்கே ப்ரீமியம் டீக் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் பணத்தை போய் முடிஞ்சிருச்சு நீங்கள் நினச்சி வெளியில் வந்துட்டு அங்கேருந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். அப்போ இதை நீங்கள் முதல் உணர்ந்து கொண்டு ஒரு டீகே ஏற்பட்ட பின்
ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பேக்டடாக இருக்கும். அதனால் வாய்ப்புக்காக காத்திருந்து வியாபாரம் செய்ய முற்படுங்க. நான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன்ட்டு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் லாஸ். அதாவது எனக்கு கூப்பிட்றவங்க எல்லாருமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு, இதை மீட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கேட்குறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நட்டம்ங்கிறது இருக்குது. அந்த நட்டம் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற குறிப்பு உங்கள்கிட்ட இருக்கான்னு மட்டும் பாருங்கள். நிறைய பேர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, கால்ஸ் வாங்கினதை சொல்கிறீங்க. ஆனால் இந்த நட்டம் ஏற்பட்டதின் காரணத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அப்படின்னா எவ்வளோ லாஸ் ஆனாலும் அதை மீட்கக்கூடிய வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் ஏன் லாஸ் ஆனோன்னு கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா மீட்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மீண்டும் நீங்கள் பணத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த பணமும் நட்டமாகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா ஒரு காரணம், நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயலுக்குண்டான காரணத்தை நம்ம தெரியாமல் செஞ்சுட்டோம் அப்படின்னா எவ்வளவு பணம் போட்டாலும் இதில் உங்களுக்கு உண்டான திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக 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 குறைவு. அதுலேயும் யாராச்சும் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் அந்த வெற்றி தொடருமா அப்படின்னா கண்டிப்பாக தொடராது. அதனால் வந்துட்டு ஒரு நட்டம் ஏற்பட்டால் எதற்காக நம்ம வந்து அந்த வியாபாரம் செய்தோம், அது எதனால் நட்டம் ஏற்பட்டது, எதனால் லாபம் அடைந்தோம் அப்படின்னு ஒரு குறிப்பு உங்கள்கிட்ட இருக்கிறவரை, உங்கள்கிட்ட ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி இருக்கிறவரை ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான ஒரு சொர்க்கமே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.